எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 24 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம், திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி, இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பதிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. லவ், அன்பு. அன்புக்காக ஏங்குறவங்க ஒரு ஆள் கை தூக்குங்க. இந்த வேர்ல்டே அன்புக்காக தாங்க இருக்குது. அன்புக்காக ஏங்குறவங்க இன்ஃபினிட்டிவ் போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரே ஒரு அன்புக்காக எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சு நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். யோசிச்சு பாருங்கள், உங்களை பற்றி யோசிங்க. உங்களுக்கு இந்த அன்பு கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளோ போராடுவீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து அந்த அன்பு எதிர்பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைங்கள்ட்டேருந்து அது அன்பு எதிர்பார்க்குறீங்க, உங்கள் மாமியார்கிட்டேருந்து அன்பு எதிர்பார்க்குறீங்க, உங்கள் மாமனார்கிட்டேருந்து அன்பு எதிர்பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து அன்பு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் காலேஜ் படிக்கிற டீச்சர்ஸ்ட்டு, லெக்சரர், அவங்க ஸ்கூல் டீச்சர், காலேஜ் லெக்சரர், எல்லாருக்கிட்டையும் வேலை செய்கிற ஆஃபீஸர், மேடம், எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும். அன்பு அன்பு ஒன்று தான் நிறந்தது, சிறந்தது. அதை தக்க வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் அன்பு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த அன்பை ஏற்றுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஏன்னா அன்பு உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் யாருக்காவது அன்பு கொடுங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அன்புக்காக ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளாம் ஹியூமன்ஸ், அதுக்கும் மேலே அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாருமே இந்த அன்புக்காக மட்டும்தான் ஏங்குறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்குங்க. அந்த நாய் பார்த்தீங்கன்னா 4 குட்டி போட்டிருக்கு. அந்த 4 குட்டியில் ஒரு குட்டி இறந்துருச்சு. செம்மையாக அழுதுட்டேன். என்னடா அது அப்படின்ட்டு சுற்றி 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 காலை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், எங்கேயும் போகாது. நாய்க்குட்டி இருக்குதுங்களே, நன்றிங்க. நன்றி விசுவாசம் அதிகமாகவே இருக்குது. நம்மளை சுற்றி 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 வந்துட்டுருக்கோம். உண்மையாலுமே அதுவும் ஒரு அன்பு தான். அணில் அணில் ஒரு பருக்கு சாதத்தை எடுத்துகிட்டு போய், அதுவும் ஒரு அன்பு தான். எறும்பு கூட்டங்களாக போய் தான் சாப்பிடும். காக்கா காகம் சொல்லுவாங்க. சில பேர் காக்கான்னுவாங்க, சில பேர் காக்கான்னுவாங்க. அவங்களும் கூட்டமாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு ஆள் மட்டும் கத்த மாட்டாங்க, இருக்கிற எல்லா கூட்டத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களும் அதேமாரி அனிமல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ லயன், டைகர், அவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லைன்றீங்களா? கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்குது. அதை சில பேர் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. 2 கேட்டகரி இருக்குது. உங்கள் மேலே அன்பு இருக்கிறது ஓப்பனாக சொல்கிற கேட்டகரி இருக்குது. அதை வெளியில் சொல்லாமல் சில பேர் வாழ்ந்துட்டுருப்பாங்க, அந்த கேட்டகரியும் இருக்குது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரியும் தெரியல. நீங்கள் உங்களுக்கு அன்பு கிடைக்கலனா நீங்கள் யாருக்காவது அன்பு கொடுங்க, தப்பு கிடையாது. நாம் இந்த உலகத்திலே அன்புக்காக ஏங்குறவங்க பல கோடி பேர் இருக்காங்க. ஸோ அதனால் மறந்துடாதீங்க, எல்லாமே ஒரு அன்பு தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு நண்பன் நமக்கு கிடைக்கும்போது அதில் இருக்க அன்பு எதுலேயுமே இருக்காது. அவங்க பேசுகிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ ரத்த பாசம் கூட இல்லைங்க, உடன்பிறப்பு கூட இல்லை, நம்மளை பெற்றவங்க கூட கிடையாது, அம்மா அப்பா உடன்பிறப்பு, இவங்களாம் ரத்த பாசம்னுவாங்க. அதை தாண்டி ஒருத்தவங்க நண்பன் நமக்கு கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்பி நண்பன், கேர்ள்ஸுக்கு நம்பி, பாய்ஸுக்கு நண்பன் கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள விட அதிர்ஷ்டசாலி வேறு எதுவுமே கிடையாது. அதேமாரி ஒரு பொண்ணுக்கு நல்ல ஒரு தகப்பன் கிடைச்சா அவள் ஒரு அதிர்ஷ்டசாலி, நல்ல ஒரு கணவர் கிடைச்சா அவள் மிக மிக ஒரு அதிர்ஷ்டசாலி. இது 2மே சரியாக இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு எப்பயுமே ஃபெயிலியர்ன்றது கிடையவே கிடையாது, வரவும் வராது. நல்ல தகப்பன், நல்ல கணவன், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஃபாதர், இது 2மே பெஸ்ட்டாக ஒருத்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை விட அதிர்ஷ்டசாலி எதுவுமே கிடையாது. அது ஒரு சிறந்த அன்பு தான். அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கோம்.
இருக்கும்போது எல்லாத்தையும் பேசி அந்த உறவுகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டீங்களா, உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஒரு 10 பேர் சம்பாதிச்சு வச்சுக்கிங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை, டைம் இல்லை. அப்படி என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து கடிதாசியில் லெட்டர் எழுதி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த போஸ்ட்டு இதில், இன்றைக்கி வருமா நம்ம பேருக்கு அப்படின்ட்டு. அந்த காலம்லாம் போயிடுச்சுங்க. அந்த காலம் அது 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 வசந்த காலம் போயிடுச்சு இல்லையா? இப்போ பேசினாலே பிரச்சனை வருதுன்னு பேசாமலே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வேர்ல்டுலேயும் சின்னதாக உங்களுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, ஆறுதலாக இருங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு தோல்வி அடைஞ்சாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஆறுதலாக இருங்க. காசு பணம் தான் கொடுத்து உதவணும் இல்லை, உங்களுடைய அன்பு, ஆறுதலான ஒரு 4 வார்த்தை பேசினாலே அவன் மேலே வந்துடுவான். சொல்லுவாங்க, ஆடி போனால் ஆவணி போனால் என் பையன் டாப்பில் வந்துடுவான்னு, என் பொண்ணு டாப்பில் வந்துடுவான்னு சொல்லிகிட்டு இருக்க தாய்மார்கள், அம்மா எப்பயுமே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் தான். அவங்க இல்லைன்னா நம்மளே நமக்கு அம்மா, அப்பா, உடன்பிறப்பு எல்லாமும் நம்மளே. அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துடணும். அந்த அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, யாரும் இல்லை நமக்கு நாமளே எல்லாம் அப்படின்னு அந்த அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் இப்படின்றதுக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க, யாரும் தேவையில்லை, நீங்கள் மட்டுமே போதும். உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் மட்டுமே போதும். நீங்கள் அன்பாக இருங்க, உங்களை முதல்ல நேசிக்க கற்றுக்குங்க, உங்கள்கிட்ட இருக்க டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் மூலயமா பல பேர் நல்ல வழியில் பயணம் பண்ண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாழ்க வளமுடன் இருக்கு இல்லையா, அதில் சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த வார்த்தை சொல்கிறதுல பெரியவங்க தான் சொல்லணும் இல்லை, நமக்கு சின்னவங்களும் சொல்லலாம். நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன டைம், ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி உங்கள் பிள்ளைங்களோட பேசுங்க, பழகுங்க. எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி டே எப்படி ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்கூலில் எப்படி போச்சு, ஹோம்ஒர்க் எப்படி பண்ணீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்பு கொடுங்க அவங்களுக்கு. உங்களோட அன்புக்காக காத்துட்ருக்கவங்க பல கோடி பசங்க இருக்காங்க. வேலை 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 வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வேலை முக்கியம்தான், அதை விட குடும்பத்தில் இருக்க ஆட்களும் முக்கியம். அவங்களும் வந்து அவங்களுக்காக டைம் ஒதுக்கி பீச்சுக்கோ பார்க்கோ ஃபேமிலியோட எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணுங்கள். ஆமாம், பயணம் சிறந்தது. பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை கொடுக்கும். நிறைய இயற்கையை ரசிக்கக்கூடிய பிளேசஸ்லாம் இருக்குது. ஃபேமிலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. பணம் தேவைங்க எல்லாத்துக்கும் நினைப்பீங்க, சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சு சந்தோஷமாக வாழுங்க. வாழ்கிறது கொஞ்ச காலம், அது சந்தோஷமாக வாழுங்க. அன்பு 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 அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க, அன்பு உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன, நீங்கள் ஒரு அன்பை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நல்ல விஷயத்தை எடுத்துப்போம். உங்களை பற்றி யோசிங்க, உன்னை பற்றி யோசி. திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூ ஆகும். பாய் பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருக்கும், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாய் பாய், சீ லேட்டர்.